வணக்கம் நண்பர்களே. சுவாமியே சரணம் ஐயப்பா. நமது சேனலுக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. சபரிமலை என்றதும் நம் நினைவுக்கு வருவது கலியுக வரதனான ஹரிஹரசுதனான மணிகண்ட சுவாமிதான். ஆனால் அந்த சுவாமிக்கு அருகிலேயே அவருக்காகவே நித்திய தவம் புரியும் ஒரு தேவியின் கதை நம்மில் பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. பக்தர்கள் அரவண தேவி என்று குறிப்பிடுவது சபரிமலையில் வழங்கப்படும் அரவண பாயாசம் என்ற பிரசாதத்தின் பெயரால் ஏற்பட்ட குழப்பமாக இருக்கலாம். அந்த சக்தி மாளிகைபுரத்து அம்மன் என்று அழைக்கப்படுகிறார். யார் இந்த மாளிகைபுரத்து அம்மன்? ஐயப்பனுக்கும் அவருக்கும் என்ன தெய்வீக உறவு? வாருங்கள். இந்த கதை ஐயப்பனின் அவதார நோக்கத்துடன் தொடங்குகிறது. மகிஷாசுரன் என்ற அரக்கனை துர்க்கை வதம் செய்த பிறகு அவனது தங்கையான மகிஷி பிரம்மனை நோக்கி கடுந்தவம் புரிந்தாள். சிவனும் விஷ்ணுவும் இணைந்து உருவாக்கும் ஒரு குழந்தையால் மட்டுமே தனக்கு மரணம் நேர வேண்டும் என்ற வரத்தை பெற்றாள். அந்த வரத்தின் ஆணவத்தால் தேவர்களையும் முனிவர்களையும் அவள் துன்புறுத்தினாள். தேவர்களை காக்க பார்க்கடலை கடைந்த போது ஆலகால விஷத்தை சிவபெருமா அருந்திய விஷத்தின் ஒரு துளியும் விஷ்ணுவின் கண்களில் உள்ள அருள், ஞானம், பரிவு அவை மூன்றும் ஒரு ஒளியாகச் சேர்ந்தன. அந்த அவதாரத்திற்கும் மகனாக கழுத்தில் மணியுடன் ஒரு குழந்தை பம்பா நதிக்கரையில் உதித்தது. அவரே பந்தள மன்னன் ராஜசேகரனால் கண்டெடுக்கப்பட்டு மணிகண்டன் என்ற பெயரோடு வளர்க்கப்பட்டார். தனது அவதார நோக்கத்தை நிறைவேற்றும் காலம் வந்தபோது மணிகண்டன் புலிப்பால் தேடி வனத்திற்கு சென்றார். அங்கு தேவர்களை துன்புறுத்தி வந்த அரக்கி மகிழ்ச்சியை எதிர்கொண்டு அவளுடன் பெரும் போர் புரிந்து வதம் செய்தார். ஐயப்பனால் முக்தி அடைந்தாள். தன் சுயரூபத்தை பெற்ற அந்த தேவி தன்னை விடுவித்த மணிகண்டனின் தெய்வீக அழகிலும் வீரத்திலும் மனதை பறிகொடுத்தாள். அவரை திருமணம் செய்து கொள்ள தனது விருப்பத்தை தெரிவித்தாள். ஆனால் ஐயப்பனோ புன்னகையுடன் அதை மறுத்தார். தான் ஒரு நித்திய பிரம்மச்சாரி என்றும் தன்னை நாடி வரும் கோடானு கோடி பக்தர்களின் குறைகளை தீர்ப்பதற்காகவே சபரிமலையில் தவக்கோலத்தில் அமரப்போவதாகவும் கூறினார். அவளுக்கு ஒரு சத்திய வாக்குறுதி அளித்தார். தேவி, உன் பக்தி மெச்சத்தக்கது. என்றைக்கு சபரிமலைக்கு முதன்முறையாக கன்னிச்சாமிமார்கள் வருவது நின்று போகிறதோ அந்த ஆண்டு நான் உன்னை மணந்து கொள்கிறேன் என்று கூறினார். அதுவரை தனது சந்நிதிக்கு அருகிலேயே ஒரு மாளிகையை போன்ற தனிக்கோவிலில் அமர்ந்து தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்குமாறும் வரம் தந்தார். அன்று முதல் அந்த தேவி மாளிகைபுரத்து அம்மன் என்று அழைக்கப்படுகிறார். ஒவ்வொரு ஆண்டும் சபரிமலைக்கு வரும் கன்னி ஐயப்பமார்களின் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அதனால் ஐயப்பன் அளித்த வாக்குறுதி நிறைவேறும் நாள் தள்ளிக்கொண்டே போகிறது. இந்த தெய்வீக காத்திருப்பின் நினைவாகவே மகர விளக்கு பூஜையின் போது ஐயப்பனின் திருவுருவம் யானை மீது ஏற்றப்பட்டு மாளிகைபுரத்து அம்மன் கோவிலைச் சுற்றி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகிறது. அவருக்காகவே யுகம் யுகமாய் காத்திருக்கும் அந்த அன்னை மாளிகைபுரத்து அம்மனையும் மனமுருக வழிபடுங்கள். இந்த தெய்வீக கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஐயப்ப சுவாமி கூறியது போல் கோடானு கோடி பக்தர்கள் இருந்தும் இன்னும் எனக்கு ஆதரவு தரவில்லை. சுவாமியே சரணம் ஐயப்பா.